புதுச்சேரி அருகே புகார் அளிக்க வந்த பெண்ணை மிரட்டி 16 ஆண்டுகளாக வாழ்ந்துவிட்டு காவல் ஆய்வாளர் ஒருவர் ஏமாற்றியுள்ளார். மேலும் மகளுக்கும் பாலியல் தொல்லை கொடுத்ததால் அவர் தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். நல்ல ஒரு கணவன் மனைவி 3 குழந்தையோட வாழ்ந்த குடும்பத்தை ஒட்டுமொத்தமாக சீரழிச்சிருக்காரு. 2 குழந்தை சாவுக்கு காரணம் இந்த ஜான் கென்னடி எஸ்ஐ தாங்க காரணம். புதுச்சேரியை அடுத்த வள்ளியனூர் பகுதியை சேர்ந்தவர் மலர். இவருக்கு திருமணமாகி ஒரு மகன் மற்றும் 2 மகள்கள் இருந்தனர். இவர் கடந்த 2010ஆம் ஆண்டு தனது அண்ணனுக்கு ஏற்பட்ட விபத்து குறித்த வழக்கிற்காக அப்போது வள்ளியனூர் போக்குவரத்து காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வந்த சிவ ஜான்சன் கென்னடியை சந்தித்துள்ளார். அப்போது உதவி செய்ததன் மூலம் இருவருக்கும் நெருக்கம் ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் அது திருமணத்தை மீறிய உறவாக மாறியுள்ளது. இதையறிந்த மலரின் கணவர் 2010ஆம் ஆண்டே பிரிந்து சென்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து மலரிடம் ஆசை வார்த்தை கூறிய கென்னடி வீட்டில் வைத்து தாலி கட்டி அவருடன் கடந்த 16 ஆண்டுகளாக வாழ்ந்து வந்துள்ளார். இதனிடையே மலரின் 2 மகள்களும் மர்மமான முறையில் இருந்துள்ளனர். தற்போது காவல் ஆய்வாளர் கென்னடிக்கு வேறொரு பெண்ணுடன் தொடர்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் தன்னை அடித்து துரத்திய ஆய்வாளர் கென்னடி தன்னையும் தனது மகனையும் கொலை செய்து விடுவதாக மிரட்டியதாக மலர் தெரிவித்தார். அவன் என்கிட்ட இருந்த ஆதாரம் நான் வச்சிருக்கேன், எல்லாமே வச்சிருக்கேன் பாருங்க. அவன் இல்லன்னு அவன் போய் சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் போலீஸ் வேஷம் போட்டுக்கணும். அவன் போலீஸ்ல அரசாங்கத்தில் இருக்கிறேன், நான் கவர்மெண்ட்ல இருக்கிறேன், என்னை ஒன்றும் பண்ண முடியாது, யாருக்கிட்ட வேணாலும் போய் சொல்லு, நான் போலீஸ்ல இருக்கேன், போலீஸ்ல என் கண்ட்ரோல் இருக்கு, என் தம்பி வக்கீல், என் தம்பி சங்கத்துல இருக்கான், என் தம்பி என்னை காப்பாத்துவான், பிரகாஷ் என் தம்பி காப்பாத்துவான், நான் வந்து பிரகாஷை காப்பாத்துவேன், எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, ரவுடியை வச்சு எல்லா பாண்டிச்சேரி ரவுடி புள்ள என் கண்ட்ரோல் இருக்காங்க, உன்னை ஒண்ணுமே பண்ணுவேன், ரொம்ப அதிகமா பேசினா வெடிகுண்டு பாம்பு போட்டு சாவடிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சார். ரோட்ல போகும்போது கூட நான் நடந்து போகும்போது கூட உன்னை வண்டியில ஏத்தி சாவடிச்சிருவேன்றாங்க. என் புள்ள மேலே ஒரு போய் புகார் கொடுத்து என் புள்ள மேல கேஸ் போட்டு வச்சிருக்காங்க. எங்களை ரொம்ப ரொம்ப டெய்லி எனக்கு மனநிதி டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுகுறித்து டிஜிபியிடம் புகார் அளித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய பாதிக்கப்பட்ட பெண் மலர் தனது மூத்த மகளுக்கு ஆய்வாளர் கென்னடி பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் அதனால் அவர் தற்கொலை செய்து கொண்டதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார். மேலும் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அதனை கென்னடி மூடி மறைத்ததாகவும் தெரிவித்தார். இதே துக்கத்தில் 2வது மகளும் இறந்ததாக அவர் கூறினார். பாப்பா வந்து எனக்கு 2 பொண்ணு ஒரு பையன். பெரிய பொண்ணு வந்து +2 படிச்சுன்னு இருந்தது. பெரிய பொண்ணுக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுத்தாரு. இவரு கொடுத்துட்டு நீ எனக்கு கட்டி வை, நான் உன்னையும் பார்த்துக்கிறேன் அவளையும் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு பாலியல் தொல்லை கொடுத்த உடனே பாப்பா வந்து மருந்து சாப்பிட்டுட்டா. மருந்து சாப்பிட்டோடனே நீ வந்து அங்கே புகார் கொடுக்காத, உன் காலில் விழுற, என் போலீஸ் வேலை போயிடும், நான் உனக்கு எல்லாமே நான் செய்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், மருந்து +2ல மார்க்கு கம்மியாக எடுத்ததுன்னு சொல்லிட்டு நீ சொல்லுன்னு சொல்லிட்டு எனக்கு மிரட்டல் கொடுத்தாரு. சின்ன பொண்ணு வந்து என்ன பண்ணிடுச்சுனாக்கா, எங்கள் பொண்ணு நானும் இந்த மனநிதியில் கஷ்டமாக இருக்குன்னு எங்கள் அக்காவும் இறந்துட்டாங்கன்னு அந்த பொண்ணு அதே நினச்சி எங்கள் சின்ன பொண்ணு இறந்துருச்சு. 2 குழந்தை சாவுக்கு காரணம் இந்த ஜான் கென்னடி எஸ்ஐ தாங்க காரணம். புகார் அளிக்க வந்த பெண்ணிடம் ஆசை வார்த்தை கூறி கணவரிடமிருந்து பிரித்த காவல் ஆய்வாளர் அவரது மகளுக்கும் பாலியல் தொல்லை கொடுத்ததால் அவர் தற்கொலை செய்து கொண்டதாக குற்றச்சாட்டு எழுந்திருப்பது புதுச்சேரி காவல்துறையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நல்ல ஒரு கணவன் மனைவி 3 குழந்தையோட வாழ்ந்த குடும்பத்தை ஒட்டுமொத்தமாக சீரழிச்சிருக்காரு. 2 குழந்தை சாவுக்கு காரணம் இந்த ஜான் கென்னடி எஸ்ஐ தாங்க காரணம்.